ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன், விச் மீன்ஸ் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ரியாக்ஷனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ தர்ம அடி வாங்கியிருக்குது. தர்ம அடினாலும் ஒரு 0.5% அடி வாங்கியிருக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ. உங்களோட போர்ட்ஃபோலியோ கண்டிஷன் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் முக்கியமான கம்பெனிஸோட சில ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் இல்லை, மொக்கையாக தான் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னா நிஃப்டி 50 25,879 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 3 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். சென்செக்ஸ் 12 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு, 84,478 பாயிண்ட்ஸில். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி 58,381 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 107 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி. ஆக்சுவலி இது வந்து 2 நாள் வந்து கண்டினியூஸாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இன்றைக்கும் 6% அப்பு, நேற்று 3% மேலே பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 252 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன அப்டேட்னா HDFC பேங்கோட மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியோட சீஃபாக இருக்கிற கே வெங்கடேஷ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட சிஓட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து ஷலாப் சக்ஷினா அவங்க வந்து MD அண்ட் சிஓட்டு இருந்தாங்க, அவங்க ஸ்டெப் டவுன் ஆகிட்டு போகிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா CFO CEO இவங்கெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கிறதுனால, அதுவும் சிஓட்டு HDFC பேங்க்கில் மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து கே வெங்கடேஷ் வந்திருக்கிறதுனால HDFC பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. மேபி ஒரு நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பேஸில் பார்த்தீங்கன்னா 2 நாளாட்டு ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. 252 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நான் அன்னைக்கு கொஞ்சம் வாங்கலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் வந்து டைம் இல்லாமல் ஆயிடுச்சு, நான் மார்க்கெட்டும் கவனிக்கலை. இந்த நியூஸ் வந்து 2 நாள் ஆயிடுச்சு, அதை நான் அப்டேட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 2 நாள் மேலே போகிறதுக்கு இதுதான் ஒரு முக்கிய ரீசன். மேபி நெக்ஸ்ட் குவார்ட்டர் அதோட ரிசல்ட்ஸ் வந்து காட்டுதான்னு பார்ப்போம். இது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. NBCCயோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. நெட் ப்ராஃபிட் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 153 கோடி. ரெவன்யூ 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில், 2,910 கோடியாக இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் அந்த செக்மெண்ட்டில் 2,835 கோடி ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EPC பிஸ்னஸில் 67 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 67% அடி வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த செக்மெண்ட்டில். ரியல் எஸ்டேட் செக்மெண்ட் ரெவன்யூவும் டிக்ளைன் ஆயிருக்கு, 91%. எபிட்டா 101 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜினல் விச் மீன்ஸ் 4.08%லேருந்து 3.5% குறைஞ்சிருக்கு, 58 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு எபிட்டா மார்ஜின். இது போக அவங்க டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, 21 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நவம்பர் 19 ரெக்கார்ட் டேட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து NBCC கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து அப்டேட்டு. ஸோ எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் பேர் இருந்துச்சு. குறிப்பாட்டு இதில் இருக்க ஃபார்மர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் CEO டெப்யூட்டி CEO இவங்கெல்லாம் இன்சைடர் ட்ரேடிங்கில் ஈடுபட்டாங்க. அது இல்லாமல் அந்த லேப்ஸஸ் அக்கௌண்டிங் லேப்ஸஸ் கிட்டத்தட்ட 2,000 கோடிக்கு அளவுக்கு அக்கௌண்ட் டிஸ்கிரபன்சிஸ் நடந்து அப்படின்னு சொல்லி எல்லா ஃபார்மர் எக்ஸிக்யூட்டிவ்ஸும் பார்த்தீங்கன்னா கிரிமினல் கான்டாக்ட் அந்த இதில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க. குறிப்பாட்டு எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் ஒரு பக்கம், நெக்ஸ்ட் பேங்க்ஸோட ரெகுலேட்டரி ஒரு பக்கம், RBI ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ மும்பை போலீஸோட அந்த எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ எவிடன்ஸ் ஆஃப் எனி கிரிமினல் கான்டாக்ட் பை ஃபார்மர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆஃப் IndusInd Bank in connection with 1,950 crores and 258 crores அக்கௌண்டிங் டிஸ்கிரபன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த 1,950 கோடி அக்கௌண்ட் டிஸ்கிரபன்சிலையும் 258 கோடி அக்கௌண்ட் டிஸ்கிரபன்சிலையும் அது ரிலேட்டட் ஆட்டு எந்த எவிடன்ஸுமே இல்லை இவங்களுக்கு மேலே கிரிமினல் சார்ஜஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபார்மர் எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்குது, ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பட் IndusInd Bank வந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிரச்சனை, பட் மீண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் IndusInd Bank நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் IndusInd Bankல உங்களோட ஓன் ஒப்பீனியன், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வர நியூஸ் எல்லாமே உங்கள்ட்ட கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்குக்கு போன கேஸ் வந்து விரைவில் க்ளோஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து IndusInd Bankை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 87% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2,345 கோடி பண்ணியிருக்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 58% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 3,992 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இது போக அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், கன்சாலிடேட்டட் லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1.47 லேக் க்ரோராக இருக்குது. கோல்ட் லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 45% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. டிஸ்பர்ஸ் கோல்ட் லோன்ஸ் வந்து 13,183 கோடியாக இருக்குது. ஸ்டேஜ் 3 கிராஸ் லோன் அசட்ஸ் 2.58%லேருந்து 2.25% குறைஞ்சிருக்கு. ECL ப்ரொவிஷனும் பார்த்தீங்கன்னா அதாவது கிராஸ் லோன் அசட்ஸு 1.3%லேருந்து 1.21% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பேட் டெப்ட் வந்து 776 கோடி ஒர்த் ஆஃப் பேட் டெப்ட் இந்த குவார்ட்டரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இது வந்து ஜூனை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஹையர். லோன் அசட்ஸ் வந்து அவங்களோட கிராஸ் லோன் அசட்ஸ் 0.06% இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து முத்தூட் ஃபைனான்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்கு.
3400 க்ளோஸ் ஆயிருக்கு. 2.5% கிட்ட பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இது முத்தூட் ஃபைனான்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட கியூட் ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வருது. ஷேர் ப்ரைஸ் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 320 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பங்கில் ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கும்போது டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இந்த குவார்ட்டரில் 867 கோடி நெட் லாஸ். பட் இதை வந்து இன்னும் ஃபுல் நியூஸ் வரல, எதனால லாஸ் ஆச்சு அப்படிங்கிற நியூஸ் இன்னும் கிடைக்கல. பட் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மட்டும் தான் அப்டேட் ஆகிருக்குது. ரெவன்யூ எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 18,585 கோடி. கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் ரெவன்யூ வந்திருக்கு. 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ. பட் சேம் பீரியட் லாஸ்ட்டில் 498 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ 867 கோடி நெட் லாஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஃபுல் ரிசல்ட்ஸ் வரல. ஃபுல் ரிசல்ட்ஸ் வரட்டு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் இன்னைக்கு 4% டவுனு. 1790 க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், 50 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது. கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 43% ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. 108 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2% விழுந்திருக்கு. 1119 கோடியாக இருக்குது. இது போக எபிட்டா 63% விழுந்திருக்கு. 74 கோடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்கம் ஃப்ரம் ஷிப் பில்டிங் செக்மெண்ட்டில் 12% ட்ராப் ஆகிருக்கு. அதே ஷிப் ரிப்பயர்ஸ் அந்த செக்மெண்ட்டில் 27% இன்கம் ரைஸ் ஆகிருக்கு. மார்ஜின் 17.3%லேருந்து 6.6% குறைஞ்சிருக்கு. 4 ரூபா இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நவம்பர் 18 ரெக்கார்ட் டேட். டிசம்பர் 11 இது பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து கொச்சின் ஷிப்யார்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் இன்னைக்கு ரியாக்ஷன் 4% தர்ம டி கொச்சின் ஷிப்யார்ட். அஸ்ட்ரா மைக்ரோவோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் 5.5% நெட் ப்ராஃபிட் விழுந்திருக்கு. 24 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 215 கோடியாக இருக்குது. எபிட்டா 3% டிக்ளைன் ஆயிருக்கு. 48 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 21.47%லேருந்து 22.27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆர்டர் 238 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸ்டாண்டர்ட் ஆர்டர் புக் 1916 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அஸ்ட்ரா மைக்ரோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பராஸ் டிஃபென்ஸோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 21 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 106 கோடியாக இருக்குது. நெட் இன்கம் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 108 கோடியாக இருக்குது. இது போக எபிட்டா 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 30 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 28.2% இருக்குது. பராஸ் டிஃபென்ஸோட H1ல உள்ள நெட் ப்ராஃபிட் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 36 கோடி. ரெவன்யூ 199 கோடியாக இருக்குது. 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பராஸ் டிஃபென்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பயோகான் வந்து பயோகான் பயாலஜிக்ஸ் கூட மெர்ஜ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. $4.5 பில்லியன் ஒர்த் ஆஃப் டீலு. இது வந்து ஐபி அண்ட் ஷேர் ஸ்வாப் ஆப்ஷன்ஸ் மூலமாட்டு இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவில் வச்சுருக்கிறதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. பயோகான் லிமிடெட் பயோகான் பயாலஜிக்ஸ் லிமிடெட் கூட மெர்ஜ் பண்ண போகிறதாட்டு. ஸோ அதோட வேல்யூ கிட்டத்தட்ட $4.5 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பயோகான் பயாலஜிக்ஸ் வந்து வியட்ரிஸ் அப்படிங்கிற குளோபல் பயோசிமிலர் பிஸ்னஸை 2002 அக்யூஷன் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் அதோட வேல்யூ $3.3 பில்லியன் 2022ல். ஸோ இப்போ அதோட டெப்ட் பார்க்கும்போது அந்த அக்யூஷன் சமயத்தில் $1.2 பில்லியன் அளவுக்கு டெப்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயோகானோட கரண்ட் மார்க்கெட் கேப் வந்து 54,000 crores கிட்ட இருக்குது. பயோகான் கிட்ட அவங்களோட சப்சிடரியில் 90.20% ஸ்டேக் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. ரிமைனிங் 5.97% ஸ்டேக் வந்து சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் லைஃப் சயின்சஸ் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஜூனில் தான் ஒரு 4,500 கோடி ரைஸ் பண்ணாங்க அவங்களோட டெப்டை கட் பண்ணுறதுக்கு. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா பயோகான் பயாலஜிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ அந்த மெர்ஜர் எப்படி பண்ணுறாங்கன்றதில்ல. 2004 தான் அவங்க வந்து ஐபிஓ வந்திருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஆப்ஷன் மூலமாட்டு ஸோ மெர்ஜ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்டிபிசி வந்து கோல் கேசிஃபிகேஷன் பிளான்ட் குறிப்பாட்டு அவங்களோட ஆனுவல் ப்ரொடக்ஷன் கோலு 5 to 10 மில்லியன் டன்ஸ் கோல் கேசிஃபிகேஷன் ப்ரொடக்ஷன் ஆனுவல் ப்ரொடக்ஷன் கோல் 5 to 10 மில்லியன் டன்ஸ் வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 3 to 4 இயர்ஸில் சிந்தட்டிக் கேஸ் ஆனுவலி இந்த ரேஞ்சில் ப்ரொடக்ஷன் பண்ணோம். ஸோ அந்த கேஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்க்கும்போது $10 to $12 மில்லியன் பெர் தெர்மல் யூனிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது $10 to $12 பெர் மில்லியன் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த காஸ்ட் ஆஃப் கேஸ் ப்ரொடக்ஷன். ஸோ இது வந்து என்டிபிசி கொடுத்த அப்டேட்டு. சமவர்தன மதர்சனோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி நெட் ப்ராஃபிட் 6% காலி 827 கோடியாக இருக்குது. எபிட்டா பார்க்கும்போது 6.7% வளர்ந்துருக்கு. 2,611 கோடியாக இருக்குது. மார்ஜின் 8.8%லேருந்து 8.7% குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 30,173 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சமவர்தன மதர்சன் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. சப்பூர்ஜி பலன்ஜி குரூப்போட கம்பெனி ப்ராஃபிட் 22% விழுந்திருக்கு. 105 கோடியாக இருக்குது. ரெவன்யூ
1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2988 கோடி. எபிட்டா பார்க்கும்போது 4.6% விழுந்திருக்கு 328 கோடியாக இருக்குது. மார்ஜினும் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக விழுந்திருக்கு 11.6%லேருந்து 11% குறைஞ்சிருக்கு. ஆர்டர் புக் 32,681 கோடியாக இருக்குது. இந்த குவார்ட்டரில் 576 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்டேட்டு. அசோக் லேலாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட எலக்ட்ரிக் பஸ் ப்ரொடக்ஷன் அதை வந்து யூகேலேருந்து ரேக்குக்கு குறிப்பாட்டு ராஸ் ஐ கைமா அங்கே வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. உங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை யூகேல க்ளோஸ் பண்ணிவிட்டு ராஸ் ஐ கைமா அங்கே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷிஃப்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து அசோக் லேலாண்ட் கொடுத்த அப்டேட்டு. பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. 430 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 124% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 5.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2431 கோடி. எபிட்டா 44.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 910 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 37.4% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரோட ப்ராஃபிட் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரெவன்யூ 5166 கோடியாக இருக்குது 16% மேலே ரைஸ் ஆயிருக்கு. எபிட்டா 30% ரைஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் 14.9% இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அஜித் குமார் ரேசிங் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னா இவங்களோட அந்த எனர்ஜி பார்ட்னர்ஸ் குறிப்பாட்டு கேம்பகோலா வந்து அவங்களோட அஃபிஷியல் எனர்ஜி பார்ட்னராட்டு பார்த்தீங்கன்னா விளம்பரப்படுத்துறதுக்கு தான் அந்த பார்ட்னர்ஷிப். இது ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்த அப்டேட். நசரா டெக்னாலஜிஸோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 29.3 crores லாஸ் 29.3 crores லாஸு. நெக்ஸ்ட்டு அவங்க ஒரு ஒன் டைம் ஹிட் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க 223 கோடிக்கு. அது இல்லாமல் அதர் இன்கம் வந்து ஒரு 1104 கோடி வந்திருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் அந்த ஒன் டைம் ஹிட்னால மேபி அவங்களுக்கு லாஸ்ட்டில் போச்சு என்னவோ தெரில. அதுதான் லாஸ்ட்டில் இம்பேக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ 526 கோடியாக இருக்குது. இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 60 கோடியாக இருக்குது. எபிட்டாவும் டபுள் ஆயிருக்கு. மார்ஜின் 8%லேருந்து 11.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து நசரா டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். லைலாய்ட் மெட்டல்ஸோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 90% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 572 கோடி. ரெவன்யூ 154% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 3651 கோடி. எபிட்டா 153% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1042 கோடியாக இருக்குது. மார்ஜின் தான் 28.6%லேருந்து 28.5% குறைஞ்சிருக்கு. அது இல்லாமல் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ட்ரிவனி பெல்லட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அதில் 50% ஸ்டேக் அக்விசிஷன் பண்ணுறதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாண்டோஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அன்பிராண்டட் வெர்ஷன் ஆஃப் ஒசாம்பிக் அது வந்து கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2026 லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒசாம்பிக்கோட அன்பிராண்டட் வெர்ஷன். ஆல்ரெடி ரெட்டிஸுக்கு கனடா ரெகுலேட்டரிட்டு வந்து ஒரு நோட்டீஸும் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ இதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் நெக்ஸ்ட் இயர் எண்ட் ஆஃப் ஜூன் நெக்ஸ்ட் இயரில் லான்ச் பண்ணும்போது ரெட்டிஸுக்கு மேபி ஒரு பாசிட்டிவாக போகலாம். கனடியன் மார்க்கெட்டில் நோவாவோட அந்த நோவா நார்டிஸ்கோட பேட்டன்ட் செமாக்யூல்டேட் அது ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் தான் இருக்குது. ஆனால் அது வந்து ஜான்வரியில் அந்த டயபெட்டிஸுக்குள்ளதே எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. பட் இது வந்து ரெட்டிஸுக்கு ஒரு டார்கெட்டாக இருக்குது. ரெட்டிஸுக்கு ஒரு காம்படிஷன் வருது. பட் ரெட்டிஸ் இதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இது வந்து சாண்டோஸ்க்கு இந்த அப்டேட்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.